என் பிள்ளைகளை என்னை நேசிக்கல, இந்த உலகமே என்னை வெறுக்குதுன்னு சொல்லி ஒருவேளை இந்த சூழ்நிலையில் இந்த மதஸ்ரீ நாளில் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். உடனே ஆண்டவர் உங்களை தேற்றுக்கிற ஆண்டவராக இருக்கார். நீங்கள் மரத்திற்கு வேறு எப்படி ஆணிவேராய் காணப்படுகிறதோ அதே போல் ஒரு தாய் தான் குடும்பத்திற்கு ஆணிவேராய் காணப்படுகிறார். அதை உணர்ந்து செயல்படுவோம். ஏசாயா 66 அதிகாரம் 13 ஒரு தாயினோட அன்பு. முதலாவது ஒரு தாயினோட அன்பு. ஆமேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு தாய் பிள்ளையை தேற்றுகிறார். ஒரு தாயின் அன்பு நிபந்தனையற்ற அன்பு. ஒரு தாயினோட அன்பு எப்படிப்பட்டதா? நிபந்தனையற்ற அன்பு. அந்த அன்பிற்கு அளவே இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு அன்பு தான் ஒரு தாயிடத்தில் காணப்படுகிறது. ஒரு தாயினோட அன்பு எப்படியாப்பட்டதா? பிள்ளைக்காக தன்னுடைய நேரத்தை பார்க்கறதில்ல, தூக்கத்தை பார்க்கறதில்ல, பிள்ளையோட எதிர்காலத்தை குறித்த கவலை எல்லாவற்றையும் தன் தாய் என்ன பண்ணலாம், சுமந்து கொள்கிறா. ஒரு பார்த்திங்கன்னா பிள்ளை பெற்றவுடன் எவ்வளோ வேதனை இருக்கும் ஒரு தாயோட சரீரத்தில். அந்த சரீரத்தில் வேதனையை கூட பாராதபடிக்கு தாய் தன் இரவெல்லாம் என்ன பண்ணுறா, கண் விழித்து பிள்ளைக்கு பால் ஊட்டுகிறாள், பிள்ளையை தாளாட்டுகிறாள், தன் வேதனையெல்லாம் என்ன பண்ணுறா, பொருட்படுத்துகிறாள். அதே போல தான் ஒரு தாயோட அன்பு எவ்வளவு மேலானது என்பதை பிள்ளைகள் புரிந்து செயல்பட வேண்டும். பிள்ளையை பெற்று வளர்ப்பது மட்டுமல்ல, தன் பிள்ளையின் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்ய தொழுகிறார். பிள்ளையை பெற்று வளர்ப்பது மட்டுமல்ல, பிள்ளையின் மகிழ்ச்சிக்காக என்ன பண்ணுறா, எதையும் ஒரு தாய் செய்ய துணிகிறார். எதையும் எல்லாவற்றையும் தாங்கி கொள்கிறா, எல்லாவற்றையும் சுமந்து கொள்கிறார். ஒரு தாய்க்கு தான் அது தெரியும். ஒரு சாட்சி பார்த்திங்கன்னா, ஜுலிசா சிறு வயதாக இருக்கும் பொழுது ஒரு 1.5 வயது இருக்கும். அப்போது அவளுக்கு சரீரத்தில் ஒரு வைரஸ் அம்மையினால் பாதிக்கப்பட்டு ஒரு பலவீனம் வந்தது. பார்த்திங்கன்னா முதல் நாள் கண்ணெல்லாம் முகரெல்லாம் வீங்க ஆரம்பிச்சது. டாக்டர்கிட்ட போனோம். அவங்க அலர்ஜின்னு சொல்லிட்டு வெறும் மருந்து மாத்திரை கொடுத்தாங்க. அடுத்த நாள் பார்த்தா முகம் வீங்க ஆரம்பித்தது. கண்ணெல்லாம் மூடிருச்சு. தோல் மாதிரி அப்படியே முகத்தில் வெந்த புண் மாதிரி தோலெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளை நைட் ரொம்ப அழுது கொண்டே இருந்தால். நைட்டெல்லாம் இரவெல்லாம் நான் தூங்காத பிள்ளை கையில் அணைத்து கொண்டு வரே நான் அப்படியே முழித்து கொண்டு பிள்ளை கையில் வைத்து ரொம்ப வேதனைப்பட்ட அழுது கொண்டே இருந்த. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நீங்கள் அற்புத சுகத்தை தாங்கன்னு சொல்லி இரவு முழுது அழுது கொண்டே நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அடுத்த நாள் டாக்டரிடத்தில் கொண்டு வந்தோம். டாக்டர்கள் பார்த்துட்டு இது என்ன பலவீனம், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதே எங்களுக்கு தெரிலன்னு சொல்லிட்டாங்க. நான் ஜெபம் பண்ணிகிட்டே தொடர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நீங்கள் தான் ஆண்டவரே சுகம் தரணும், நீங்கள் தான் ஆண்டவரை பலப்படுத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். டாக்டர்களுக்கு ஆண்டவர் விசேஷ ஞானத்தை கொண்டு பிள்ளைக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஒரு ஈவினிங்குள்ளே பிள்ளை சரீரத்தை பார்த்தா அந்த வெந்த புண்ணெல்லாம் அப்படியே மறைய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஒரு பெரிய மிராக்கள். டாக்டர்களெல்லாம் வேந்தாங்க, இது எப்படி ஆனது, இப்படி ரொம்ப ஆச்சரியம், இப்படி பட்ட பிள்ளைக்கு சுகம் வந்ததே கிடையாதுன்னு சொல்லி டாக்டர்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் கர்த்தர் என் பிள்ளைக்கு அற்புத சுகத்தை தந்தார். ஆமேன். இது எதற்காக சொல்ல வரனா, அந்த இரவு முழுதும் ஒரு தாயோட அன்பு என்னது, தூங்காத கண் விழித்து என்ன பண்ணுறா பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ தான் ஒரு தாயோட அன்பு எப்படியாப்பட்டது என்பதை விளங்கி கொண்டேன். இப்போ உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அப்படி தான் பிள்ளைகளை என்ன பண்ணியிருப்பீங்க, வளர்த்துருப்பீங்க. பிள்ளைக்கு ஒரு ஜுரம் வந்துட்டா என்னது, பிள்ளை தாயானவள் தூங்குறது கிடையாது. பிள்ளையை தொட்டு பார்த்துட்டு அதுக்கு என்ன செய்ய வேண்டும்ன்ற ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பார்த்து கொண்டு இருக்கார். ஒரு தாயோட அன்பு மேலான அன்பு, எல்லா அன்பை காட்டிலும் மேலான அன்பாக கருதப்படுகிறது. ஒரு தாயோட அன்பு மேலான அன்பு. இரண்டாவதாக குணமுள்ள தாய். நீதிமொழிகள் 31:30 பார்ப்போம். ஆமீன். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். நல்லொழுக்கமுள்ள தாய் தன் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கார். ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள தாய் இந்த சமுதாயத்திற்கு என்னது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கார். அப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீயை சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். நாமெல்லாம் யாரு? கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீ. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அழக விரும்புறதில்ல, தோற்றத்தை விரும்புறதில்ல, வெறும் என்னது குணத்தை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு. கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீயை என்ன பண்ணுவான்,
புகழப்படுவான். அப்போது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீயாக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் அழகை விட அவள் குணநலன்களே அவளை என்னது பெருமைப்படுத்துகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்குள் இருக்கிறது. அவள் தன் அறிவை விட தேவனுடைய ஞானத்திற்கு என்ன பண்ணுறாளா முன்னுரிமை கொடுக்கிறாள். தன் அறிவை விட தேவனுடைய ஞானத்திற்கு, தேவனுடைய ஞானம் ஒரு மனுஷிக்குள்ளே இருந்தால் எப்படி நடக்கணும், எப்படி சிந்திக்கணும், என்ன செய்வது என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுவார் உணர்த்துவார். ஞானமுள்ள தாய் தன் பிள்ளையை என்ன பண்ணுறா கோபப்படுத்த, ஒரு ஞானமுள்ள தாயாக இருந்தால் என்ன பண்ணக்கூடாதான் பிள்ளையை கோபப்படுத்தக்கூடாது. இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, ஞானம் மட்டும் செய்கிறாங்க. பிள்ளையை வந்து திட்டுறது நல்லது. பிள்ளையை நம்ம கண்டிக்காமல் விட்டால் பிள்ளை என்னது தன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணும் இருப்பா. அதே சமயத்தில் நாம் பிள்ளையை என்ன பண்ணக்கூடாது கோபப்படுத்தக்கூடாது. ஞானமாக என்ன பண்ணணும் செயல்படுத்தணும். அதிகமாக திட்டி தகாத வார்த்தையினால் பேசி பிள்ளை மனசை என்ன பண்ணக்கூடாது நோக்கடிக்கக்கூடாது. ஞானமாக என்ன பண்ணணும் இந்த காரியத்தில் நாம் செயல்படணும். ஒரு தாய்க்கு இன்னொரு குணம் உண்டு, கடினமாய் உழைக்கிற உழைப்பாளி. வீட்டுக்கு என்ன பண்ணுறாளா கடினமாக என்ன பண்ணுறாளா உழைக்கிறாள். நீங்கள் உழைக்கிறீங்களா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமீன். கடினமாக ஒரு தாய் உண்மையாலுமே காலையில் எழுந்தா என்னது நைட்டு வரைக்கும் என்னது உழைப்பு இருக்குது. காலைல 5 மணிக்கு எழுந்து ஜோம் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து என்னது ஒவ்வொரு வேலையாக ரொட்டீனாக செஞ்சுட்டு இரவு போதும்ன்ட்டு சொல்லி படுக்கிற இதில் பெருமூச்சு விட்டு என்ன பண்ணுறான் படுக்கிறா. போதும் இவ்வளோ வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சகோதரர்கள் என்ன பண்ணுற ஒரு சில சூழ்நிலையில் புரிஞ்சுக்கல. வந்தோன்னே என்ன பண்ணுவாங்க கண்ணாப்பின்னான்னு திட்டுவாங்க. என்னாடி செஞ்ச காலையிலேருந்து வெட்டியாக தான் உட்காந்துருக்கிறேன். ஆனால் வெட்டியாக உட்காடுறோமா உட்காரலையான்ட்டு அந்த தாய்க்கு தான் என்னது தெரியும். அவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க. பிள்ளைங்க நீ காலிலேருந்து வீட்டில் இருக்க நீ என்னதை செஞ்சுட்டேன்ட்டாலாம் ஒவ்வொரு குடும்பத்தில் என்ன அது கேட்குறாங்க. அப்படி இல்லாதபடிக்கு சகோதரர்கள்ட்ட ஒரு வேண்டுகோள், பெண்களை என்ன பண்ணணும் நீங்கள் அரவணைக்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும். வந்தோடனே கண்ணாப்பின்னான்னு திட்டாதபடிக்கு தன்னுடைய இஷ்டமான வார்த்தையினால் திட்டாதபடிக்கு அவங்களை நீங்கள் அதிக கவனமுள்ளவர்களாய் நேசிக்கணும். நேசிக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் என்னது அன்பு பெருகும். பிள்ளைகளும் என்ன பண்ணணும், தாயை என்ன பண்ணணும் நேசிக்கணும். என்ன செஞ்சிட்ருக்குறாங்கன்னா காலையிலேருந்து படுக்கிற வரைக்கும் தாய்க்கு என்னென்ன வேலைன்ட்டு ஒரு குடும்ப தாய்க்கு தான் தெரியும். அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருந்தால் நீ என்ன செஞ்சுட்ட அப்படின்னு கேட்குறது என்னது பிள்ளைங்க ஈஸியாக கேட்குறாங்க. அப்படி என்ன பண்ணக்கூடாது கேட்கக்கூடாது. பிள்ளைகள் வந்து தாயோட உழைப்பை புரிந்து கொண்டு என்ன பண்ணணும் பேசணும். அவள் சோம்பேறியாய் இருப்பதில்லை, வீட்டு காரியங்களை நேர்த்தியாய் என்ன பண்ணுறாள் கவனிக்கிறாள். சோம்பேறியாய் என்ன பண்ணுறதில்ல இருக்கிறதில்ல, வீட்டு காரியங்களை நேர்த்தியாய். ஒரு நல்ல ஒரு தாய் என்னது குணமுள்ள தாய் என்னன்னா வீட்டு காரியங்களை என்ன பண்ணுறாளா நேர்த்தியாய் செய்கிறாள். நேர்த்தியாய் செய்கிறதுன்றது ஒரு பெரிய என்னது பிளஸ்ஸிங். நேர்த்தியாக வந்து குடும்ப காரியங்களை என்ன பண்ணணும் சொல்லுவாங்களே, இந்த இந்த அம்மா இருக்காங்க பாரு எவ்வளோ நேர்த்தியாக அந்த குடும்பத்தை நடத்துகிறாங்க, அவ்வளோ நல்லா அந்த குடும்பம் போயிட்டுருக்குதுன்னு. அப்படி குடும்பத்தை என்னது ஒரு குணமுள்ள தாய் வந்து நேர்த்தியாக என்ன பண்ணுறாலாம் நடத்திக்கிறார். கடின உழைப்பு மற்றும் திறமைகளை கொண்டு குடும்பத்தின் தேவைகளை என்ன பண்ணுறாளா நிறைவேற்றுகிறாள். அவளுடைய திறமையை கொண்டு குடும்பத்தின் தேவைகளை என்ன பண்ணுறாளா நிறைவேற்றுகிறாள். இப்படி ஒரு தாய் குணமுள்ள பெண்ணாக இருப்பாளானால் நீதிமொழிகள் 31:28-29 சொல்லுகிறது. வாசிங்க ஒருவர். நீதிமொழிகள் 31:28. அவளுடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். அவளுடைய புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலியாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறார். அநேக புருஷர்களுக்கு இன்றைய நாட்களிலே தெரியறதில்ல. ஒரு தாயானவள் படுற கஷ்டத்தை என்னடா புருஷர்கள் நினைக்கலாம், என்ன அந்த பாஸ்டமா நம்மளை தாக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு பெண்கள் படுகிற கஷ்டத்தை என்ன பண்ணுறதில்ல புருஷர்கள் புரிந்து கொள்ளாத என்ன பண்ணுறாங்க. நாம் நான்ட்டு என்ன சொல்ல குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாத பெண்களை திட்டுறதுன்னா அவ்வளோ ஒரு ஆசை. ஒவ்வொரு சில குடும்பங்களை ஒரு சகோதரி எனக்கு தெரியும், அவங்க கணவர் சரியான குடிக்காரு. ஆனால் அந்த சகோதரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்க அவ்வளோ வேலை செய்வாங்க, உழைப்பாளி. அவங்க தன்னுடைய எல்லாம் வெளி வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு, ஆனால் அவர் வந்துன்னு பேசுகிற பேச்சு எல்லாம் அப்படியே தகாத விதமாக. ஆனால் அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, பெண்களை என்ன பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது. அரைக்கிற மிஷன் கிடையாது பெண்கள், என்னது அரைக்கிற மிஷன் கிடையாது. அவங்க என்னது வாழ வந்தவர்கள். அவர்களையும் என்ன பண்ணணும் மதித்து நேசிக்க
வேண்டும். ஆண்கள் வந்து அவர்களே அன்பு செலுத்த வேண்டும். அது வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் ஆண்கள் வந்து இனி பெண்களை என்ன பண்ணக்கூடாது, அவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு தெரியாத திட்டக்கூடாது. அன்பான முறையில் என்ன பண்ணணும், கண்டிக்கணும். இன்றைக்கு வந்து சகோதரர்கள் வந்து பெண்களை திட்டுறதுனால தான் பிள்ளைகளும் அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே ஆண் பிள்ளைகள் ஒரு 15-16 வயசு வந்தோடனே தாயை பார்த்து என்ன அப்படி இப்படின்னு முறைக்கிறது, திட்டுறது, அடிச்சிருவேன்றது, என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல, உன்னை அவ்வளோதான் அப்படின்னு. இதெல்லாம் யாரை பார்த்துனா தன் தகப்பனை பார்த்து தான் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க. ஒரு குணசாலியான பெண் வந்து பிள்ளைகள் எழும்பி அவளை என்ன பண்ணுவாங்களாம், பாக்கியவதி என்பார்கள். அவளுடைய புருஷன் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயும் அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறார். அப்போ நீங்கள் உங்களை புருஷன் பார்த்து புகழணும்னா அந்த மாதிரி குணசாலியான ஸ்திரீயாக நீங்கள் என்ன பண்ணணும் இருந்தால் மாத்திரத்தான் புருஷன் உங்களை என்ன பண்ண முடியும், புகழ முடியும். நீங்கள் ஒரு குணசாலியான ஸ்திரீயாக குடும்பத்தில் என்ன பண்ணணும், வேலையை சுறுசுறுப்பாக செய்யணும், உழைப்பு, கடின உழைப்பு, நேர்த்தியாக எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்தால் நிச்சயம் என்ன பண்ணுவார், புருஷன் உங்களை அதிகமாக நேசிப்பார். நீங்கள் சோர்ந்து போகலாம், என் கணவன் என்னை நேசிக்கலை, என் பிள்ளைகளை என்னை நேசிக்கலை, இந்த உலகமே என்னை வெறுக்குதுன்னு சொல்லி ஒரு வேளை இந்த சூழ்நிலையில் இந்த மதர்ஸ் டே நாளில் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். உடனே ஒன்று ஆண்டவர் உங்களை தேற்றுக்கிற ஆண்டவராக இருக்கார். நீங்கள் எதற்கும் கவலைப்படாதுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீயாக நீங்கள் செயல்படும் போது கர்த்தரே உங்களை என்ன பண்ணுவார், நேர்த்தியாய் அழகாக நடத்துவார். அன்னாள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாத்திரம். இந்த அன்னாள் நன்றாக ஜெபிக்கிற தாய் தேவாலயத்தில் போய் தன் பிரச்சனைகளை சொல்லி ஜெபித்த பொழுது கர்த்தர் அவள் ஜெபத்தை கேட்டு ஒரு ஆண் பிள்ளையை ஆண்டவர் என்ன பண்ணார், கொடுத்தார். அப்போ அன்னாளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அன்னாள் ரொம்ப மனக்லேசத்தோடு சர்ச்சில் போயிட்டு குழந்தையே இல்லை வெகு நாளாக. அப்போது அவள் உள்ள எவ்வளோ வேதனைப்படல. அப்போ அந்த வேதனையின் மத்தியில் தன்னுடைய மனசஞ்சலத்தை ஊற்றி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த போது கர்த்தர் அதற்கேற்ற பலனை ஒரு நல்ல சாமுவேலை ஆண்டவர் என்ன பண்ணார், கொடுத்தார். ஒருவேளை பெண்களாகிய நீங்கள், தாய்மராகிய நீங்கள் இந்த நாளில் பலவிதமான வேதனையோடு துக்கத்தோடு வந்திருக்கலாம். என் வேதனை யார் தீர்ப்பார், என் கஷ்டத்தை யார் தீர்ப்பார், என்னுடைய பலவீனத்தை யார் மாற்றுவார் என்று சஞ்சலத்தோடு இந்த வேளையில் அமர்ந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையில் கலங்காத திகாத மகளே, நான் உன்னை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதற்கும் கவலைப்படாதபடிக்கு இந்த அன்னாள் செய்த நிமித்தமாக நீங்கள் உங்களுடைய மன சஞ்சலத்தை ஜெபத்திலே நீங்கள் ஊற்றுவீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். நேரம் கிடைக்கும் போது சபையில் வந்து ஜெபம் பண்ணுங்க, வீடுகளில் ஜெபம் பண்ணுங்க, வாரத்துக்கு ஒரு முறை உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் செய்யும்போது எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணா, ஆமானின் தந்திரங்களை முறியடிக்க என்ன பண்ணா, உபவாசித்து ஜெபம் பண்ணா. எஸ்தரை போல என்ன பண்ணுங்க, உபவாசித்து வாரத்துக்கு ஒரு நாளாவது பட்டினி போட்டு என்ன பண்ணோம், ஜெபம் பண்ண. நம்ம ஒன்றுமே ஆயிட மாட்டோம், செத்து போயிடுவோமா? வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா ஒன்றுமே ஆக மாட்டான். நான் சின்ன பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க இருக்கக்குள்ள 3 வயதுலேருந்து பிள்ளைங்களுக்கு இன்ன வரைக்கும் நான் சனிக்கிழமை எந்த டிஃபனும் செஞ்சது கிடையாது, பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு கொடுத்தது கிடையாது. அதுங்க சின்ன வயசாக இருந்த நாளில் ஒரு டம்ளர் பால் கொடுத்துருக்கேன், அதை குடிச்சிட்டு அப்படியே வந்துடுங்க, மதியம் தான் சாப்பாடு. அப்படியே பழகுறதுனால இன்றைக்கு என் பிள்ளைங்க உபவாசித்து எவ்வளோ நேரம் வேணால் இருந்துப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அதே போல் ஆண்களும் என்ன பண்ணலாம், வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் வேலையின் மத்தியிலும் நம்ம என்ன பண்ணணும், உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். பெண்கள் நீங்கள் என்ன பண்ணணும், தாய்மாராகிய நீங்கள் இந்த நாளில் ஒரு முடிவெடுங்க. உபவாசித்து வாரத்துக்கு ஒரு முறையாவது ஜெபிக்கும் போது உங்கள் நுகங்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார், அகற்றி போடுவார், ஆசீர்வதிப்பார். நான் வந்து 10th படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அப்போது என் குடும்பத்தில் பல சூழல்கள், என்னுடைய குடும்பம் ஒரு ஆர்சி பேக்ரவுண்டு உள்ள குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான விக்கிரக ஆராதனை, பலவிதமான சூழல்கள் காணப்பட்டது. அந்த மத்தியிலே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தேன். எப்படி என் குடும்பம் ரட்சிக்கப்படுவது அப்படின்ற ஒரு வாஞ்சை, வேதனை, கேள்விக்குறி. ஆனாலும் நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையிலேருந்து இரவு வேலை முழுவதும் நான் ஒன்றும் சாப்பிடாத
வெறும் தண்ணி மாத்திரம் தான் குடிப்பேன், நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அந்த ஜெபத்தின் விளைவாக இன்றைக்கு என்னுடைய குடும்பம் முழுதும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் சபைக்கு தூணாக வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அப்படியாக ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் எந்த மனுஷனையும் மாற்ற ஆண்டவர் வல்லவர். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் அடங்கலையா, கணவர் குடிக்காரராக இருக்கிறாரா, பிள்ளை குடிக்குதா, பிள்ளைக்கு திருமணம் ஆகலையா, பலவிதமான கடன் பிரச்சனையா, பலவிதமான காரியங்களா, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபப்படுங்க. நிச்சயம் இந்த அன்னாளின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நிச்சயம் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு நல்ல பதில் தருவாராக. ஹல்லேலூயா. ரீபாலா ஷபல துரந்தரபலபா. கர்த்தருடைய வல்லமை 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 இந்த நேரத்தில் இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு தாய் குடும்பத்திற்கும் தேவனுக்கும் இடையே செயல்படும் ஒரு பாலமாக இருக்கிறார். ஒரு தாய் என்னது குடும்பத்திற்கும் தேவனுக்கும் இடையே செயல்படும் ஒரு பாலமாக இருக்கிறாளாம். ஒரு பாலம் எப்படி ஒரு இதுக்கு துணையாக இருக்கிறதோ அதே போல் ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தின் மூலமாக குடும்பத்தை கட்டி எழுப்புகிறாளாம். நீங்கள் ஜெபத்தின் மூலமாக குடும்பத்தை என்ன பண்ணணும்? கட்டி எழுப்பணும். ஜெபமே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. அனுதினமும் குடும்ப ஜெபத்தை ஏறிடுங்க. எத்தனையோ குடும்பங்கள் இல்லை, குடும்ப ஜெபம் கிடையாது. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு என்ன வீடு? கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். அதனால கணவன் மனைவி பிள்ளைகள், ஒருவேளை கணவர் லேட்டாக வரலாம், நீங்கள் பிள்ளைகளை வைத்து என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். குடும்ப ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்க. அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. ஒருவேளை கணவன் மனைவி உங்களுக்கு பிரச்சனை, அந்த குடும்ப ஜெபத்தில் உட்கார்ந்து பாருங்களேன், பிரச்சனை எல்லாமே தீரும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. குடும்ப ஜெபத்தை நான் ஏறெடுப்பேன். பிள்ளைங்க சொல்லுங்க, என் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் நடக்காட்டி இன்றையிலேருந்து நான் குடும்ப ஜெபத்தை ஏறெடுப்பேன். ஒரு அலையிலையா சொல்லுங்க. குடும்ப ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்க, பிரச்சனைகள் எல்லாம் மாறும். எல்லாவற்றையும் கர்த்தர் புதுப்பிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான்காவதாக விசுவாசத்தை வளர்க்கும் தாய். 2 தீமோத்தேயு 1:5 புரிஞ்சதுங்களா? முதலாவது அன்புள்ள தாய் பார்த்தோம். அடுத்தது குணமுள்ள தாய். மூன்றாவதாக ஜெபிக்கிற தாயை பார்த்தோம். நான்காவதாக விசுவாசத்தை வளர்க்கும் தாய். 2 தீமோத்தேயு 1:5. அந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய லோவிசாக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாவுக்குள்ளும் நிலைத்திருக்கிறது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா, விசுவாசம் பாட்டியாக லோவிசாக்குள்ளே வந்தது, தாயாக ஐனிகேயாவுக்குள்ளே வந்தது, அடுத்தது மகனாகிய தீமோத்தேயுக்குள்ளே வந்தது. முதல் யாருக்குள்ளே வந்துச்சு? பாட்டிக்குள்ளே வந்துச்சு, அடுத்தது தாய்க்குள்ளே வந்துச்சு, அடுத்தது மகனுக்குள்ளே வந்துச்சு. அப்போது நமக்கு நல்ல ஒரு விசுவாசம் இருந்தால் தான் பிள்ளைகளுக்கும் என்னது? விசுவாசம் வரும். விசுவாசமாக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து விசுவாசம், ஒருவேளை வீடு இல்லையா, ஒருவேளை வாகனம் இல்லையா, விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க. நான் ஆரம்ப நாட்டில் பெண்கள் ஐக்கியத்தில் சொல்லுதுண்டு, ஒரு டைரியை போடுங்க, அதில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எழுதுங்கன்னு சொல்லுவேன். நான் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். சபை கட்டாத பொழுது அதை எழுதி வச்சுருக்கேன், வீடு இல்லாத பொழுது அதை எழுதி வச்சு ஜெபம் பண்ணியிருக்கேன். அதன் விளைவாக கர்த்தர் பார்த்தீங்கன்னா சபைக்கு 45 லட்சம் பக்கம் 1 லட்சத்தில் கால் வச்ச விசுவாசத்தின் நிமித்தம் 45 லட்சத்துக்கு சபையை கட்ட ஆண்டவர் என்ன பண்ணார்? உதவி செய்தார். அதை போல் வீடு கட்ட ஆண்டவர் உதவி செய்தார், வாகனம் வாங்க உதவி செய்தார். எல்லாம் நம்ம விசுவாசமாக எதை கேட்கிறோமோ அதையெல்லாம் கர்த்தர் செய்வார். ஒருவேளை இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள், வீடு இல்லாட்டி விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் ஒரு புது வீட்டுக்குள்ளே இருப்பேன் சொல்லுங்கள். நான் வீடு கட்டுவேன், நான் வாகனம் வாங்குவேன், நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் என்ன பண்ணுவார்? இந்த மதர்ஸ்டே நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். அதே போல் நம்ம ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த காரியம் எல்லாம் விட்டு போனதோ அந்த காரியத்துக்கெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஒரு காரியம் கிடைக்கலன்னா விசுவாசமாக ஜெபம் பண்ணி பாருங்க, நிச்சயம் அதை ஆண்டவர் இல்லாதது இருக்கிறது என்று என்ன பண்ணுறாரு? அழைக்கிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அற்புதங்களை செய்வார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்குள்ளே இருக்கும் விசுவாசத்தை குறிப்பிடுகிறார். ஒரு தாய் வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, தங்கள் வாழ்க்கையின் மூலமே விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க முடியும். மரியாள் தன் பிள்ளையாக இயேசுவை தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து என்ன பண்ணார்? வளர்க்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து என்னது? தேவனுடைய சித்தத்திற்கு
ஒப்பு கொடுத்து என்னது வளர்க்கப்பட்டார். மரியாள் தன் பிள்ளையாக இயேசுவை தேவனுடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்து வளர்த்தால், இயேசுவும் தன் தாயாக மரியாள் இடத்தில் கற்றுக்கொண்டால், நாமும் எந்த காரியத்திலும் தேவனுடைய சித்தத்திற்கென்று நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் அந்த சித்தத்தை என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணிடுறோம். அப்படிதானுங்களே, ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்திற்கு ஆண்டவரே இந்த பிள்ளையை நான் அர்ப்பணிக்கிறேன்னு. காலம் கடந்து வருகிற நாட்டிலே பிள்ளை நல்லா வேலை செய்யும். வேலை செஞ்சோன்னு என்ன பண்ணிடுவோம், ஊழியத்துக்கு அர்ப்பணித்ததையும் மறந்துட்டு என்ன பண்ணிடுவோம், வேலைக்கு அனுப்பி வச்சுருவோம். அந்த மாதிரி இல்லாதபடிக்கு நாம் எந்த காரியத்திலே நம்ம நிலைச்சிருக்கிறோமோ அந்த காரியத்தில் என்ன பண்ணணும், பிள்ளைகள் ஊழியத்திற்கென்று பிரதிஷ்டை செய்தால் அந்த ஊழியத்திற்கென்றே என்ன பண்ணணும், அர்ப்பணிக்கணும். எத்தனையோ பேர் இன்றைக்கு என்ன பண்ணுறதில்ல, அப்படி அர்ப்பணிக்காதபடி வேலைக்கு போகிறாங்க, இஷ்டத்துக்கு வளர்க்கப்படுறாங்க. அப்படி செய்யாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தின்படி அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். நாம் தேவனுடைய சித்தத்திற்கு எந்த காரியத்தையும் என்ன பண்ணோம், அர்ப்பணித்து செயல்படும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். பிள்ளையை நம்ம வளர்க்கிறது என்னது சாதாரண காரியம் கிடையாது. ஒவ்வொரு காரியத்தையும் என்னது தேவனுடைய சித்தத்தின்படி. ஒரு திருமணம் இப்போ பண்ணுறோன்னா தேவனுடைய சித்தத்தின்படி என்ன பண்ணோம், அர்ப்பணிக்கணும். ஒரு குழந்தை வேணும்னா தேவனுடைய சித்தத்தின்படி என்ன பண்ணோம், அர்ப்பணிக்கணும். எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தோம்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் எந்த காரியத்தையும் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். இது மரியாள் இயேசுவை என்ன பண்ணாங்க, தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்தாங்க. அதே போல் நாமும் பிள்ளைகளை தேவனுடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்து ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கிலாந்தில் 1703 வருடம் பிறந்த ஜான் வெஸ்லி, அவருடைய தாய் தகப்பன் பெயர் சாமுவேல் வெஸ்லி, சூசன்னா வெஸ்லி. இவர்களுக்கு மொத்தம் 19 பிள்ளைகள் இருந்தாங்களா? எத்தனை பிள்ளைங்க? 19 பிள்ளைகள் இருந்தாங்களா? இதில் 9 பிள்ளைகள் மரித்து போனார்கள். 10 பிள்ளைகளில் 3 பேர் ஆண் பிள்ளைகள், 7 பெண் பிள்ளைகள். தாய் சூசன்னா இந்த 10 பிள்ளைகளையும் கடுமையான ஒழுக்கம், ஜெபம், வேத வாசிப்பு இவர்களை கற்றுக் கொடுத்து வளர்த்தார். 10 பிள்ளைகளும் விசுவாசத்திலும் பக்தியிலும் என்ன பண்ணாங்க, வளர்க்கப்பட்டார்கள். அப்போ அந்த தாய் சூசனாக்கு 10 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள். அப்போ அவங்க எப்படி வளர்த்துருப்பாங்க? இன்றைக்கு 2 பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம என்னது வளர்க்க ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படி தானே? ஒரு பிள்ளையை வச்சுட்டு என்னது வளர்க்க ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த தாய் என்ன பண்ணாங்களா, இரவு வேளையில் ஒவ்வொரு பிள்ளைங்க தலை மேலே கை வச்சு என்ன பண்ணுவாங்களாம், ஜெபம் பண்ணுவாங்களாம். அப்படி ஜெபம் பண்ணி பெற்ற 3 ஆண் பிள்ளைகளும் ஊழியத்தில் இருக்காங்க. இதில் ஜான் வெஸ்லி அமெரிக்காவிலும் இங்கிலாந்துலேயும் என்ன பண்ணுறாராம், ஊழியம் செய்கிறார். அப்போது நாம் என்ன பண்ணோம், இன்றைக்கு 2 பிள்ளைகள் ஆண்டவர் தந்தாலும் நைட்டு இரவு படுக்கும் பொழுது தலைமையில் கை வச்சு என்ன பண்ணும். என் பிள்ளைங்க சிறு பிள்ளைங்களாக இருக்கும்போது ஒவ்வொரு இரவும் தலையில் என்ன பண்ணுவேன், கை வச்சு ஜெபம் பண்ண பழக்கம் உண்டு. எங்காவது வெளியே போகக்குள்ள தலைமையில் கை வச்சு ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. எது சாப்பாட்டில் கை வச்சாலும் ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம ஜெபிக்கிற பழக்கத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாலும் அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த தாய் அந்த 10 பிள்ளைகளையும் என்ன பண்ணியிருப்பாங்க, எப்படி வளர்த்துருப்பாங்க. அப்போது அந்த 2 பிள்ளைகளையும் நம்ம என்ன பண்ணணும், உருப்படியாக வளர்க்க என்ன பண்ணணும், வேத வசனத்தை என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். வேத வசனம் இல்லாத ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. பிள்ளைகளுக்கு அதிகமாக வேத வசனத்தை சொல்லி கர்த்தருடைய ஊழியத்தை இந்த 3 ஆண் பிள்ளைகள் சொன்னேல, சூசன்னா வெஸ்லி, அவங்களுக்கு 3 ஆண் பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியத்தை என்ன பண்ணாங்களா, நன்றாக செய்தார்களா. அப்படியாக நாம் நம்முடைய பிள்ளைகளும் என்ன பண்ணணும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய என்ன பண்ணணும், ஊக்குவிக்கணும். நம்ம சபையில் ஓரளவு பார்த்தா சண்டேஸில் பிள்ளைகளெல்லாம் சண்டே ஸ்கூல்லாம் எடுக்கிறாங்க, கேர்சல் எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதே போல் ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க ஊழியம் செய்யாத இருந்தால் ஊழியத்துக்கு என்று என்ன பண்ணுங்கள், அர்ப்பணித்து என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு சின்ன ஊழியம். என்னது என் பிள்ளை வேலை செய்யாத ஊழியத்துக்கு வரணும் அப்படியெல்லாம் கிடையாது. வேலை செஞ்சுட்டே என்ன பண்ணலாம், ஊழியம் செய்யலாம். ஏதாவது ஒரு கேர்சல், ஏதாவது ஒரு சண்டே ஸ்கூல், அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணால் வளர்ந்து வருகின்ற நாட்களில் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, ஊழியத்திற்கு தூணாக என்ன பண்ணுவாங்க, வளர்வார்கள். அப்படியாக கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 10 பிள்ளைகளும் விசுவாசத்திலும் பக்தியிலும் வளர்க்கப்பட்டார்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். அதில் ஜான் வெஸ்லி இங்கிலாந்தில் அமெரிக்காவில் உள்ள சபைகளில்
சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். ஜான் வெஸ்லி இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் ஒரு பெரிய மறுமலர்ச்சி என்ன பண்ணாரா கொண்டு வந்தார். இதற்கு காரணம் அவருடைய தாய் சூசனா. நம் பிள்ளைகளை நாம் என்ன பண்ணுவோம், பக்தியிலும் கண்டிப்பிலும் வளர்ப்போம். கர்த்ததாமே நம் பிள்ளைகளை என்ன பண்ணுவாரா ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்டிப்பில் வளர்க்கணும். கண்டிப்புன்னு சொல்லி போட்டு பிள்ளைகளை அடிக்கலாமா? ரொம்ப இன்றைக்கு ஒரு சில தாய்மார்கள் கண்டிப்புன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. ரொம்ப போட்டு அடிக்கக்கூடாது. வசனத்தின் மூலமாக தம்பி இப்படி சொல்லப்பட்டிருக்குது, இப்படியெல்லாம் இருக்குதுப்பான்னு சொல்லி வசனத்தின் மூலமாக போதித்து அந்த பிள்ளைகளை என்ன பண்ணணும், கண்டிக்கணும். தொட்டதுக்கெல்லாம் அடிக்கக்கூடாது. அன்பான முறையில் நடத்தணும். இன்றைக்கி சில தாய்மார்கள் எதுக்கெடுத்தாலும் வெடுக்குன்னுவாங்க, சிட்டுன்னு வாங்க. அதுக்கு மேலே என்னது தகப்பன்மார்களும் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளை திட்டுவாங்க. அப்படி திட்டாதபடிக்கு அன்பாக பிள்ளைகள் நடத்தும் பொழுது கர்த்தர் பிள்ளைங்க என்னடா நம்மளை பாஸ்டமாக ரொம்ப இது பண்ணுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அப்படி அன்பாக நடத்தும் போது பிள்ளைகளும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படிவாங்க. நீங்களும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணணும், அன்பான முறையில் என்ன பண்ணணும், எல்லா காரியங்களையும் செய்யணும், கீழ்ப்படியணும். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. லோவிசாலும் ஐனிக்கையாலும் தீமோத்தேயுவுக்கு சிறு வயது முதலே வேதத்தை என்ன பண்ணாங்க, போதித்தாங்க. சிறு வயது முதலே என்ன பண்ணாங்க, தீமோத்தேயுவுக்கு என்ன வசனத்தை போச்சாங்க. அதே போல் நம்ம பிள்ளைகளுக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சி, நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி வாழ நம்ம வேதத்தை அனுதினமும் ஒரு 5 அதிகாரம்னாவது என்ன பண்ணணும், வாசிக்கணும். நாம் வேதத்தை வாசித்தா தான் பிள்ளைங்க என்ன பண்ணும், வேதத்தை வாசிக்கும். 5 அதிகாரம் நான் வாசிக்கிறேன்னு கை தூக்குங்க. ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் வாசித்தா ஒரு வருடத்தில் முழு வேதாகமத்தையும் என்ன பண்ணிடலாம், வாசித்துடலாம். நான் பெண்கள் ஐக்கியத்தில் சொல்லுவேன், நீங்கள் 3 வேளை சாப்பிட்றீங்கன்னா 3 அதிகாரம் வாசிங்க, 5 வேளை சாப்பிட்றீங்கன்னா 5 அதிகாரத்தை வாசிங்கன்னு சொல்லிட்டு. 5 ஒரு நாளைக்கு நம்ம 5 வேளை சாப்பிட்றோம், 3 வேளை சாப்பிட்றோம். ஆனால் வேதத்தை என்ன பண்ணல, காலையில் எழுந்து ஸ்தோத்திரம் சொல்லி ஜோம் பண்ணிவிட்டு அடுத்த வேதத்தை கூட வாசிக்காத வெளியே போகிறோம். அப்படி இருக்காதபடிக்கு நாம் தாய்மார்களாக நீங்கள் என்ன பண்ணணும், வேதத்தை வாசித்தால் உங்கள் பிள்ளைங்களும் உங்களை பார்த்து வேதத்தை என்ன பண்ணுவார்கள், வாசிப்பார்கள். நீங்கள் உபவாசி ஜெபித்தால் உங்கள் பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க, உபவாசித்து ஜெபிப்பார்கள். வேதத்தை வாசிக்காமல் வெளியவே என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. காலையில் எழும்பி ஒரு 2 அதிகாரம்னாலும் வாசித்துட்டு இரவு ஒரு 3 அதிகாரம் வாசித்தா அந்த குடும்பம் எப்படியா இருக்கும், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கும். உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, வேத வசனத்தை வாசிப்பார்கள். வேத வசனத்தின் மூலம் ஆவிக்குரிய வளர்ச்சி நன்றாக உண்டாகும். பிள்ளைகளுக்கு சிறு வயது முதலே வசனங்களை போதித்து என்ன பண்ணணும், வளர்க்கணும். சின்ன பிள்ளைங்களை வச்சுருக்கவங்க இந்த பிள்ளைக்கு 2 வயசு தானே 3 வயசு தானேன்னு சொல்லாதபடி ஒவ்வொரு வசனத்தை என்ன பண்ணலாம், பிள்ளைக்கு சொல்லி தந்து அந்த பிள்ளைய என்ன பண்ணலாம், வசனத்துக்கு நேராக நடத்தலாம். அழகாக சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான்னு சொன்னால் அழகாக என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. அப்படி நம்ம சொல்லும்போது அந்த பிள்ளைகள் சிறு வயதுலேருந்தே நான் இங்கே பார்த்துட்டு இருந்தேன். சூர்யா பையன் ஆராதனை பண்ணக்குள்ள அவன் பாட்டு ஆவியே ஆவியன்ட்டு வாயை திறந்து கையை அசைச்சு என்ன பண்ணுறான், ஆராதனை பண்ணுறான். அப்படி நம்ம சொல்லி நாம் ஜெபம் பண்ணால் கர்த்தர் என்ன பண்ணுவார், நிச்சயம் நம்ம பிள்ளைகளையும் என்ன பண்ணுவார், ஊக்குவிப்பார். ஒரு விசுவாசமுள்ள தாயின் தாக்கம் தலைமுறையாக என்னது தொடரும். சங்கீதம் 22:30 ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அப்போது தலைமுறையாக ஆண்டவரை சேவிக்கணும்னா என்ன பண்ணணும், நாம் தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கணும், ஜெபம் பண்ணணும். இப்போ நம்ம சர்ச்சில் முழு இரவு ஜெபம் வச்சுருக்கோம். எத்தனை பேர் வரீங்க, கொஞ்சம் பேர் தான் என்னது, ஒரு வருடம் ஃபுல்லாக தூங்குகிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் ஒரு இரவு தியாகம் பண்ணி நம்ம வர மனசு இருக்கா? இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. ஆண்டோடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. அதற்குள்ளாக நாம் என்ன பண்ணோம், ஆயுதப்படுத்த. ஆண்களே என்னது வர்றது கிடையாது. பெண்கள் தாய்மார்கள் உற்சாகப்படுத்தினா தான் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, வாங்க போகலாம் நம்ம சர்ச்சில் இரவு ஜெபம் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் உற்சாகப்படுத்தினா தானே அவங்க வருவாங்க. தாய்மார்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினா தான் பிள்ளைகள் வருவாங்க. அப்படி உற்சாகப்படுத்தி இந்த மதர்ஸ்டே நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இனி எல்லா ஜபத்தில் உபவாச ஜபத்தில் கலந்து கொள்வேன், இரவு ஜபத்தில் கலந்து கொள்வேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து வாங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஒரு நைட்டு நம்ம தியாகம் பண்ணி ஜெபிக்கும்போது எவ்வளோ தேசத்திற்கு ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம், நம்ம குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணும். இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நம்ம கடந்து போக போகிறோம். ஆண்டவர் நம்மளை கேட்டு நம்மளை பார்த்து சொல்லும்போது நீ எனக்காக என்ன செய்தான்னு சொல்லும்போது நம்ம என்னத்தை சொல்லுவோம், ஆண்டவரே நான் ஒன்றுமே செய்யலை, நான் வெறுங்கையாக வந்திருக்கேன்னு சொல்ல முடியுமா?
சொல்லவே முடியாது. நான் அறியேன்னு என்ன பண்ணிடுவார், சொல்லிடுவார். அதனால இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச நாட்களில் ஆண்டவருக்காக உங்களை அர்ப்பணிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க. ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் ட்ராக்ஸ் ஊழியமோ, சண்டே ஸ்கூல் ஊழியமோ, கேர்சல் ஊழியமோ, ஏதாவது ஒரு ஊழியத்தை செஞ்சிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக இவங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அன்னாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனம், முன்மாதிரியாய் வாழ்ந்த பெண்களை குறித்து வேதத்தில் பார்க்க முடியும். அவங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் நிறைய காரியம் இருக்குது. ஒரு 9 காரியங்கள் இருக்கிறது. அதுக்கு முன்னதாக 1 சாமுவேல் 1:28 பார்த்தா அன்னாள் என்ன பண்ணாங்க, பரிசுத்தமாக இருந்தாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி நல்ல ஜெபிக்கிற ஒரு தாயாக காணப்பட்டாங்க. அப்படியேப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகனை ஆண்டவர் கொடுத்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்வாராக. முன்மாதிரியான தீத்து 2:3-5 சொல்லப்பட்டபடி முன்மாதிரியான வாழ்ந்த பெண்கள் பரிசுத்தத்தில் என்ன பண்ணாங்களாம், பரிசுத்தம் வேணும். நம்ம வாழ்க்கையில் முன்மாதிரியாக ஆண்டவருக்காக வாழணும்னு சொன்னால் பரிசுத்தம் வேணும். அவதூறு பண்ணாதவர்களாக கெட்ட பேர் வாங்கக்கூடாது. அவதூறுனா என்னது, கெட்ட பேர் வாங்காதபடிக்கு நல்ல பெண்களாக இருக்கணும். மதுபானத்திற்கு அடிமைப்படக்கூடாது. இன்றைக்கு சில பெண்கள் கூட என்ன பண்ணுறாங்க, குடிக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெண்கள் கூட என்ன பண்ணுறாங்க, ஆண்களை போல குடிக்காரர்களாக இருக்காங்க. ஆங்கிலோ இண்டியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பார்ட்டி ஏதாவது இருந்தால் ஃபுல்லாக என்னது குடிச்சிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் உலகம் போயிட்டுருக்குது. அடுத்தது புருஷனையும் பிள்ளைகளையும் என்ன பண்ணணும், அன்பு கூறணும். தெளிந்த புத்தி காணப்படணும். கற்புள்ளவர்களாக இருக்கணும். வீட்டில் தரித்திருக்க வேண்டும். நல்லவர்களாக இருக்கணும். புருஷருக்கு கீழ்ப்படியணும். எல்லா காரியத்திலும் புருஷருக்கு கீழ்ப்படணும். பெண்களுக்கு நிறைய காரியம் சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரியாக இருந்து ஆண்களுக்கு என்ன பண்ணணும், புருஷர்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது தான் அந்த குடும்பம் என்னது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. புருஷர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதற்கு கீழ்ப்படிந்து வாழும்போது குடும்பம் என்னது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். நல்லது சொல்லும்போது என்ன பண்ணணும், கேட்டுக்கணும். ஆண்டவருக்கு விரோதமான காரியம் சொன்னால் தான் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமாக எந்த காரியத்தை சொன்னாலும் நீங்கள் புருஷர்களுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும்போது கர்த்தர் நிச்சயமாகவே குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. அன்னாள் தன் பிள்ளையை தேவனுக்காக அர்ப்பணித்தால் அவள் பிள்ளையை ஜெபத்தோடு வரத்தால் சாமுவேல் வளர்ந்து தீர்க்கதரிசியாக மாறினார். பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது ஒரு முக்கியமான காரியம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த நிலையில், ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க படிச்சுட்டு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்குதா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் உங்கள் பிள்ளைகளை வைப்பார். ஒரு ஜெபிக்கிற தாயோட பிள்ளைகள்லாம் எப்படியா இருக்குமா, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும். அப்படி நீங்கள் ஒரு ஜெபிக்கிற தாயாக இருக்கும்பொழுது பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து ஆசீர்வதிப்பார். லூக்கா 1:38 வாசிங்களேன்.